ஹே காய்ஸ், நம்ம சொன்ன மாதிரி நம்ம பேபி வந்து ஈட்டுக்கு வந்துட்டா. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட்டு டைம், அதான் ஃபர்ஸ்ட் டே நம்மளை ஈட்டுக்கு வந்துட்டு போய் தெரிஞ்ச பிறகு டிவார்மிங் டேப்லெட் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபென்சோல் பெட்டுன்னு இருக்குது பேர். இது வந்து கொடுக்க போகிறோம். பேபி வந்து ஒரு 30 kg இருப்பாள். ஸோ எதுக்குடா 5 மாத்திரையே கொடுக்க போகிறேன்னு கேட்டால் இல்லை. இதில் வந்து பேபிக்கு ஒரு 3 மாத்திரை, பைரவிக்கு 2 மாத்திரை. பைரவிக்கும் டிவார்மிங் கொடுத்து ஒரு 6 month கிட்ட ஆகிருக்கும். ஸோ அதனால் அவளுக்கு ஒரு 2 மாத்திரை, பேபிக்கு ஒரு 3. ஓகேவா? சரி வாங்க பேபியை கூப்பிட்டுலாம். பேபியை கூப்பிட்டு டேப்லெட் கொடுத்துருவோம். டேப்லெட் எப்படி கொடுக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஈஸி மெத்தடுங்க அது டேப்லெட் கொடுக்குறது. முன்னாடி அதெல்லாம் தெரியாத போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுப்போம். சிக்கன் பீஸில் வச்சு கொடுக்குறது, அப்படி இல்லைனா வந்து ஸோ வந்து டேப்லெட் கொடுக்குறது ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. முன்னாடிலாம் எங்களுக்கே தெரியாமல் சிக்கனில் வச்சு கொடுப்போம் டேப்லெட்டு. அப்படி இல்லைனா என்ன பண்ணுவோம்னா, அந்த டேப்லெட்டே வந்து பவுட்ரு மாரி ஆக்கிட்டு பாலில் ஏதாவது கலந்து கொடுப்போம். எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்தோங்க. கட்சியில் பார்த்தா இது ரொம்ப ஈஸி மெத்தட். அழகாக டேப்லெட் வந்து அவள் வாய் உள்ள வச்சு போட்டுடலாம். அவங்களுக்கும் கசப்பெல்லாம் தெரியாமல் அழகாக சாப்பிட்ருவாங்க. ஸோ நம்ம பேபிக்கு ஒரு 3 மாத்திரை எடுத்துட்டேன். பைரவிக்கு 2 மாத்திரை இருக்குது. பைரவிக்கு லாஸ்ட்டில் நம்ம கொடுத்துருவோம். இப்போ வாங்க நம்ம பேபிக்கு இந்த 3 மாத்திரை கொடுத்துடலாம். ஸோ அவள் வந்து வெறும் வயிற்றில் தான் இருக்கா. நைட்டு சாப்பிட்டதோட சரி. இது காலையில் வந்து இப்போ நான் கொடுக்க போகிறேன். இந்த டேப்லெட்டை கொடுத்துட்டு ஒரு 2 hours கழித்து அவருக்கு லஞ்சு கொடுத்தா போதும். சரி வாங்க பேபியை கூப்பிடுவோம். பேபியை கூப்பிடலாமா? ஓகே வாங்க பேபிமா, வா இல்லையா? வா இல்லையா? ஏன்டி ஆரம்பத்தில் வா முடியா மாத்திரை கொடுக்க போகிறேன் தெரிஞ்சிச்சாடி உனக்கு? பாருங்கள், பேபிக்கு இப்போ டிவார்மிங் கொடுக்க போகிறோம். எப்படி ஈஸியாக கொடுக்குறதுன்னு காமிக்கிறேன். நான் இப்போ 2 டேப்லெட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டேப்லெட் தனியாக கொடுத்துறேன். இப்போ 2 டேப்லெட் போட்டுறேன் ஃபஸ்ட்டு பேபிக்கு. இப்படி வச்சுங்க டேப்லெட் எடுத்து அது வாயை திறந்து நல்லா உள்ளே எவ்வளோ தூரம் கை உள்ளே போதும் அந்த உள்ளே வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு டக்குன்னு கையை எடுத்துட்டு வாயை பொத்திக்கணும். வாயை கொஞ்ச நேரம் மூடி வச்சுன்னு இருந்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் அதை முழுங்கிடுவாங்க மாத்திரை. இப்போ பாருங்கள் நான் பண்ணுறேன். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுருந்தேன்னா மாத்திரையை முழுங்கிடுவாங்களே. பாருங்க, பார்த்தீங்களா? குட் ஜாப் பேபி. பேபி வந்து முழுங்கிட்டா டேப்லெட். இப்போ இன்னொரு டேப்லெட் கொடுத்துருவோம். இந்த டேப்லெட் அப்படியே எடுத்துக்கிறேன் கையில். ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். உஷாராயிடுச்சு டேப்லெட் தான் கொடுக்க போகிறேன்ட்டு. ஸோ இதுமாரி குத்தினாலே போதுங்க. இப்போ டிவார்மிங் டேப்லெட் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு இது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வந்து இவளுக்கு ஒரு நல்ல மேல் டாகை பார்க்கணும். அதுக்கப்புறம் எந்த டேட்டில் மேட் பண்ணுறது என்ன ஏதுன்னு நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், டேப்லெட் சாப்பிட்டா. எங்கடி போகிற? சரி ஓகே, பேபிக்கு முடிஞ்சாச்சு இப்போ ஒர்க்கு. பேபியை வந்து நம்ம ரூமில் விட்டுலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பைரவிக்கு அந்த 2 மாத்திரை கொடுக்கலாமா? ஸோ இப்போ வந்து பைரவிக்கு 3 டேப்லெட் கொடுத்தாச்சு. இப்போ பைரவிக்கு 2 டேப்லெட் எடுத்துக்கலாம். ஓகே வாங்க பைரவிக்கிட்ட போகலாம். என்ன பண்ணுறா காமிக்கிறீங்க கிட்ட? நிலா கதைய அழிச்சா பைரவி இல்லா. ஓகே, என்ன 2 டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு. குட் கேர்ள் பைரவி. குட் கேர்ள் பைரவி. ஓகே பாய் பாய்.